Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் என் பையனோட பர்த்டேக்காக நான் செய்த ஸ்பெஷல் கேக் பார்க்கலாம். அதாவது கோன் ஐஸ்கிரீம் ஷேப்லேயே செய்த ஒரு கேக். இந்த கேக்கோட ஃபுல் மேக்கிங் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1.5 kgயில் செய்தது. ஒன்று வந்து 6 inch tin, ஒன்று 5 inch tin, ஒன்று 4 inch tin. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஷேப்பில் உள்ள பால் பினாட்டா மோல்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மோல்டு சிலிக்கான் மோல்டில் வந்து அதுலேயும் பேட்டர் விட்டு டோட்டல் 1.5 kgக்குள்ள பேட்டர் வந்து இந்த 4 tinsலேயுமா நான் ஃபில் பண்ணி பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேக் எல்லாத்தையுமே டிமோல்ட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டோம் ஷேப்பில் பேக் பண்ண அந்த ஸ்பாஞ்ச் தான் வந்து நான் டிமோல்ட் பண்ணிக்க போகிறேன். இதில் வேறு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். இப்போ சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் பேட்டர் விடணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக டிமோல்ட் ஆகும். நான் செய்கிற அவசரத்தில் ஆயில் அப்ளை பண்ண மறந்து டைரெக்டாகவே பேட்டர் விட்டுட்டேன். ஸோ இது வந்து கரெக்டாக டிமோல்ட் ஆகுமா இல்லையாங்கிறதே எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. இப்போ டிமோல்ட் பண்ணும்போது கரெக்டாக சூப்பராக வந்துச்சு. அதுவே ஹாப்பியாக இருந்தது. சப்போஸ் அது பிரேக் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அந்த ஷேப் கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகிருக்கும். பட் கரெக்டாக வந்துருச்சு. அப்படியே வரிசையை ஒவ்வொரு டின்னாக டிமோல்ட் பண்ணி எல்லா டின்ஸ்லேயும் உள்ள அந்த கேக் ஸ்பாஞ்சஸை வந்து 3 லேயர்ஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மெயினாக இந்த கோன் ஷேப்பை வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்குள்ளே ஸ்டாண்ட் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டாண்ட். இது நான் வாங்கி வச்சு 6 months மேலே ஆயிடுச்சு. அப்போ தான் தோணுச்சு, ஓகே பையனோட பர்த்டேக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாமே, புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இது எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இதில் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் 10 inch சர்க்கிளில் உள்ள அந்த போர்டு இருக்குது. ஸோ அதில் வந்து இன்னும் 6 inch and 4 inchல இன்னும் 2 டிஸ்க் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மெயினாக அந்த வெர்டிகலாக நம்ம வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஸ்டாண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டிக்கு கிடையாது, குட்டி குட்டி பீசஸ் வந்து ஜாயின் பண்ணி நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வந்து அது ஒரு ஸ்டிக் மாதிரியாக நம்ம ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அந்த 10 inch போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோலுக்கு உள்ளால ஆக்ரிலிக் ராடை வச்சுட்டு பாட்டம்லையா அதுக்குள்ளே நட்டு போல்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வந்து அந்த ஒரு ஆக்ரிலிக் மெட்டீரியல் டைப்லேயே தான் இருக்குது. அதை வச்சு நம்ம டைட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோன் கேக் செய்கிறதுக்குள்ளே ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் அந்த ஹைட் நமக்கு இவ்வளோ தேவையில்லை, கொஞ்சம் போதும். ஸோ அந்த பீசஸ் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது நான் பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணும்போதே குட்டி குட்டியாக பீசஸ் இருந்துச்சு, பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இருந்தது. நான் வேறு ஒன்று ஒன்றா வச்சு அடுக்கி வேறு பார்த்தேன், அது அப்படியே லாக் ஆகிடுச்சு. அதை ரிமூவ் பண்ண வேறு முடிய மாட்டேங்குது. ஓகே, இன்னைக்கு கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ணலான்னு விட்டேன். ஸோ டோட்டல் செட்டப் இவ்வளோ தான். 10 inch போர்டு, அப்புறம் வெர்டிகல் ஆக்ரிலிக் ராட், அப்புறம் 6 inch and 4 inchல 2 செப்பரேட் போர்டு, அவ்வளோதான். ஸோ 6 and 4 inches போர்டை எப்படி யூஸ் பண்ணோங்கிறத அப்புறமா சொல்கிறேன். நமக்கு அந்த கோன் ஷேப்பு பண்ணுறதுக்கு சென்டர்லேயே நம்ம அந்த ராடு ஃபிக்ஸாக இருக்கணும், சரிங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி ஸ்டாண்டு அந்த செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அதில் தான் அந்த கேக் ஸ்பாஞ்சஸை வந்து இடையில வைக்கணும். ஸோ சென்டரில் வந்து கேக் ஸ்பாஞ்சில் ஹோல் போகணும். நான் அப்போ அந்த ஒவ்வொரு செட்டப், அதாவது 4 inch அப்புறம் 5 inch அதை வச்சு நான் ஹோல் பண்ணி பார்த்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம தேவையில்லாமல் அதுக்கு உள்ளால விட்டு எதுக்கு ஹோல் போகணும். ஒரு நாசல், சின்ன ஒரு நாசல் எடுத்துகிட்டு நம்ம கேக் ஸ்பாஞ்சுக்கு சென்டரில் கட் பண்ணால் போதுமே, ஈஸியாக நல்ல நீட்டாக நமக்கு ஹோல் கிடைக்குமே அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஹோல் போட வேண்டிய ஸ்பாஞ்சஸ் எல்லாத்துக்குமே ஹோல் போட்டு எடுத்துட்டேன். இதில் வந்து நமக்கு டாப்பில் அந்த ஒரு பால் ஷேப்புக்கு, அந்த ஐஸ்கிரீம் பால் ஷேப்புக்கு வர அந்த போர்ஷன் மட்டும் ஹோல் போட வேண்டாம். பேலன்ஸு அந்த வெர்டிகலாக அந்த கோன் ஷேப்பில் வர எல்லா ஸ்பாஞ்சஸுக்கும் வந்து ஹோல் வேணும். இதில் வந்து எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அப்போது எந்தெந்த ஸ்பாஞ்சஸ் எங்கே வைக்கலாம், டாப்பில் வந்து அந்த பால் ஷேப்புக்கு என்ன ஸ்பாஞ்ச் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போது நான் கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. லாஸ்ட்டில் உங்களுக்கு அது எப்படி கரெக்டாக பண்ணுங்கிற அந்த செட்டப் எப்படி பண்ணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த டோம் ஷேப்பில் நம்ம செய்தோம் இல்லையா, அந்த ஸ்பாஞ்சில் நான் ஒரு லேயர் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு கீழேயா 5 inch and 4 inch அந்த மாதிரி ஒரு 3 சைஸில் உள்ள ஸ்பாஞ்சஸ் வச்சு தான் நான் வந்து அந்த பால் ஷேப் செய்ய போகிறேன். பட் அதுலேயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அதுக்கு இடையில திருப்பியும் கட் பண்ணாத சேர்க்கணுமா இல்லை அவசரப்பட்டு கட் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் கரெக்டாக நான் அந்த பால் ஷேப்புக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தான் எங்கெங்கே எந்தெந்த பீசஸ் வைக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இனி இப்போது ரஃப்பாக அதில் செட் பண்ணி பார்க்கலாம், அந்த ஷேப்பு கரெக்டாக வருதுங்கிறத செட் பண்ணி பார்த்துட்டு இனி வந்து ஃப்ராஸ்டிங் ஐசிங் ஒர்க்குகள் வந்து செய்யலாம்.
பாட்டமில் 4 இன்ச்சில் உள்ள 2 லேயர் கொடுத்துருக்குறேன். அதுக்கு மேலே 5 இன்ச்சில் 2 லேயர் கொடுத்துருக்குறேன். அதுக்கு மேலே 6 இன்ச்சில் 3 லேயர்ஸ் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா. தென் அந்த பால் ஷேப்புக்கு வந்து அந்த டோம், அப்புறம் அதில் கட் பண்ணி ஒன்று தனியாக எடுத்தேன் இல்லையா, அந்த ஒரு பீஸ், அப்புறம் 5 இன்ச் அண்ட் 4 இன்ச். ஓகேங்களா. ஸோ அந்த டோம் ஷேப் ஃபுல்லாகவே டாப்பில் தான் இருக்குது. பட் அதை நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணணும், ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும், ஸ்பாஞ்ச்லேயும் டேஸ்ட் வேணும் இல்லையா, அதுக்காக லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். செட் பண்ணி பார்க்கும்போது அந்த கோனை விடவும் பால் கொஞ்சம் பெருசாக இருந்தது மாதிரியே ஃபீல் ஆச்சு. நான் அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த டோமில் வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா ஒரு பீஸ், அதை வந்து கீழே அந்த கோனுக்கு நான் வச்சுட்டேன். ஓகேங்களா. அப்போது டாப்பில் அந்த பால் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கோன் ஷேப், அப்புறம் ஒரு 5 இன்ச் அண்ட் ஒரு 4 இன்ச், அந்த 3 தான் டாப்பில் கொடுத்துருக்குறேன். பேலன்ஸ் உள்ள பீசஸ் எல்லாமே கீழே அந்த கோன் ஷேப்புக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லா ஸ்பாஞ்சஸுக்குமே சுகர் சிரப்பில் சோக் பண்ணிவிட்டு தென் க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே பைனாப்பிள் கேக் பண்ணியிருக்கேன். ஸோ பைனாப்பிள் கேக்குக்குள்ளே ஃபில்லிங்ஸும் கொடுத்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. 1 by 1 அந்த நம்ம அந்த ராட் இருக்கு இல்லையா, அந்த ராடில் வந்து 1 by 1 லேயர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி அதில் சுகர் சிரப் அப்ளை பண்ணி அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து செய்கிறது தான் வந்து பிகினர்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சோக் பண்ணி வெட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பாஞ்ச் எடுத்து 1 by 1 அந்த ராடில் வந்து இன்சர்ட் பண்ணும்போது சப்போஸ் அந்த ஸ்பாஞ்சஸ் வந்து இந்த பிரேக் ஆகி வரதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து ப்ராக்டிஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நான் சொன்ன அதே ஆர்டர்லேயே அந்த கேக் லேயர்ஸ் 1 by 1 நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். 4 இன்ச்சில் உள்ள 2 லேயரை வந்து அந்த ராடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா 4 இன்ச்சில் நமக்கு ஒரு போர்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கு கூடவே. ஸோ அதை வந்து டாப்பில் வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு அந்த கரெக்டான ஷேப் ஃபார்மேஷன் வர்றதுக்காகவும் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனி இதுக்கு மேலேயே 5 இன்ச்சில் உள்ள 2 லேயர், அதுக்கப்புறமா 6 இன்ச்சில் உள்ள 3 லேயர்ஸ். ஸோ இது இவ்வளோத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு 6 இன்ச்சில் உள்ள அந்த சர்க்கிள் போர்டை வந்து அதுக்கு மேலேயே வச்சு விட்டுக்கலாம். இனி சைட்லலாம் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணி நீட்டாக க்ரம் கோட்டிங் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் ஆக விட்டலாம். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த கோனுக்கு மேலே வர அந்த பால் ஷேப்பில் உள்ளதை நம்ம செப்ரேட்டாக ஸ்டாக் பண்ணி வைக்கலாம். ஸோ பாட்டமில் 4 இன்ச், அப்புறம் மிடில் வந்து 5 இன்ச், டாப்பில் இந்த டோம் ஷேப்பில் உள்ளது. ஸோ அந்த 3 லேயரையும் வச்சு கரெக்டாக அந்த ஒரு பால் ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணி அதையும் லைட்டாக க்ரம் கோட்டிங் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் ஆக விட்டுலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்டாண்டு வந்து அமேசானில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை வாங்கிக்கோங்க. ஸோ இது செய்து முடிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நமக்கு இந்த ஸ்டாண்ட் இல்லாமலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் உள்ள ஸ்டாண்டு ரெடி பண்ணி இந்த மாதிரி கேக் வந்து செய்ய முடியும். எனக்கு வேறு ஏதாச்சும் ஆர்டர் வந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி செட்டப் ரெடி பண்ணேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேறு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இனி இது அந்த சைடு எல்லாமே இந்த கோன் ஷேப்புக்கு வர்றது மாதிரியாக நீட்டாக கட் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில நம்ம 4 இன்ச் சைஸில் உள்ள ஒரு போர்டு வச்சோம் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து நமக்கு கரெக்டாக அந்த ஷேப்பு மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். கேக்கு அந்த கோன் ஷேப்புக்கு வரது மாதிரியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நீட்டாக க்ரம் கோட்டிங் செய்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து இனி அந்த கோனோட கலரில் வர்றது மாதிரி ஐசிங் செய்து எடுக்கணும். இனி இந்த கேக்கில் நம்ம நீட்டாக ஐசிங் செய்து எடுத்துக்கலாம். அது ஐசிங் செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண கலர்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர், மேஜிக் பிராண்டில் உள்ள ப்ரௌன் கலர், அப்புறமா வந்து எல்லோ கலர், லைட்டாக எல்லோ கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ப்ரௌனாக இல்லாமல் ஜஸ்ட் அந்த ஒரு எல்லோ அண்ட் ப்ரௌன் அந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணது மாதிரியான ஒரு கலர் கிடைக்கும்.
ஸோ இது ஐசிங் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம நார்மல் கேக்ஸ் செய்கிறது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இல்லை, இது ஒரு கிராஸ் ஷேப்பில் இருக்குது. ஸோ இருந்தாலும் இது ஐசிங் செய்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நம்ம யூஸ்வல் நார்மல் கேக் பண்ணுறது மாதிரி தான் இதுக்கும் வந்து ஐசிங் செய்கிற மாதிரி இருக்கும். இனி இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேஃபர் கோன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வர அந்த ஒரு பேட்டர்ன் கொடுக்கறதுக்காக ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு மேனுவலாகவே வந்து லைன்ஸ் போட்டு விட்டுக்கிறேன். ஸோ வெர்டிக்கலாகவும் ஹரிசண்டலாகவும் அந்த குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கிற அந்த ஒரு பேட்டர்னில் வேணும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி லைன்ஸாகவே நான் போட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கேக்கில் வந்து அந்த பாட்டமில் இருக்கிற அந்த கோன் ஷேப்புக்கு ஒர்க் எல்லாமே முடிஞ்சாச்சு. இனி டாப்பில் அந்த ஐஸ்கிரீம் ஷேப்பில் வர அதை மட்டும் செய்யணும். ஸோ அந்த பால் மாதிரி ஷேப்புக்கு வந்து க்ரம் கோட்டிங் முடிச்சு வச்சுருந்தாலே அதை வந்து கேக்கோட டாப்பில் எடுத்து வச்சிடலாம். இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கேக் ஸ்டாண்ட் வாங்கின அந்த பாக்ஸ்லேயே வந்து ஒரு மாடல் பிக்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே பிக்சர் இருக்கிறது மாதிரியாக கேக் செய்யணுன்னு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணி அந்த டோம் ஷேப்புக்கெல்லாம் வந்து செய்து எடுத்து பண்ணது. ஸோ இந்த லெவல் வந்ததுக்கப்புறமா என்ன தோணுச்சுன்னா, எதுக்கு அதில் இருக்கிறத எப்படி காப்பி பண்ணணும், புதுசாகவே செய்வோமே, வேறு மாடல் பண்ணலாம். அந்த ஒரு பால் ஷேப்பில் ஐஸ்கிரீம் இல்லாமல் இந்த நம்ம கப் கேக்குகளாக டிசைன் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த டைப்லையா கேக்கு மேலே அந்த க்ரீம் இருக்கிறது மாதிரியான டிசைன் நம்ம போட்டு விட்டுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்து செம்மையாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு லிமிட்டட் க்ரீம் எடுத்து ஏன்னா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தேன். எடுத்து அது ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணுற டைம் தான் ஐடியா திடீர்னு மாறுச்சு. ஸோ அது வந்து கேக்கை சுற்றி அப்ளை பண்ணும்போது ஒரு பங்கு தான் வந்தது. அதுக்கு முன்னே அந்த க்ரீம் காலி ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணேன், க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணேன். அதில் வந்து சேம் அந்த 2 கலருமே மேட்ச் ஆகலை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் இருந்தது. ஸோ இருந்தாலும் மறுபடியும் அப்ளை பண்ணேன், அதுவுமே காலி ஆகிடுச்சு. அப்படி 3 வாட்டி கலர் ஆட் பண்ணி க்ரீம் ரெடி பண்ணி எடுத்து இந்த பிங்க் கலர்லையா ஒரு டிசைன் கொடுத்தேன். பட் எனக்கு செய்து முடிச்சதுக்கப்புறம் ஏதோ அந்த டிசைன் எனக்கு பிடிக்காதது மாதிரி, நல்லா இல்லை அப்படின்ட்டு. ஓகே, ஸோ செய்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது தேவையில்லாத வேலை, க்ரீமெல்லாம் வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு செய்த டாப்பில் இருக்கிற க்ரீம் எல்லாத்தையுமே மறுபடியும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பிக்சரில் இருந்த சேம் மாடல் வந்து நான் இதில் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா அந்த டாப்பில் இருந்த க்ரீம் எல்லாத்தையுமே எடுத்து மாற்றிட்டு பேலன்ஸ் இருந்த க்ரீமில் அப்படியே அந்த டோம் ஷேப்பில் வர்றது மாதிரி, யூஸ்வலாக அந்த கோன் ஐஸ்கிரீமில் நம்ம வாங்கும்போது டாப்பில் அந்த ஒரு பால் ஷேப்புக்கு தானே க்ரீம் வச்சு தருவாங்க. ஸோ அதே ஷேப்பில் நான் மறுபடியும் நீட்டாக ஐசிங் செய்து எடுத்தேன். ஸோ அந்த பால் ஷேப்புக்கு வந்து நீட் ஐசிங்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ஃபினிஷிங்கெல்லாம் இருக்காது இல்லையா, அதனால் தேவை கிடையாது. அப்புறமா ஜஸ்ட் அது ஒரு டெக்கரேட் பண்ணுறதுக்காக கேக்கோட டாப்பில் சாக்லேட் கனாஷை வந்து ட்ரிப் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணி டாப்பில் ஒரு சின்ன ஒரு செரியும் வச்சு விட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த போர்டு வாங்கின பாக்ஸ்லேயே இந்த கேக்கோட மாடல் பிக்சர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து சேம் மாடலே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், இந்த மாதிரி தான் கேக் வந்திருக்கு. ஸோ இது செய்து முடிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. என்னென்னா இந்த கோன் வந்து கொஞ்சம் கூட ஹைட்டாகவும் செய்திருக்கலாம், தென் அந்த எட்ஜு வந்து கொஞ்சம் கூட ஷார்ப்பாக செய்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதாவது 4 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 3 இன்ச்சு பேஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படிங்கும்போது கொஞ்சம் கூட ஹைட்டும் தென் அந்த கோன் ஷேப்புக்கு கொஞ்சம் கூட பாட்டமில் ஒடுங்கி வந்திருக்கும் இல்லையா, அப்படி ஃபீல் ஆச்சு. நீ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது மாடல் கேக் வந்து எப்படி செய்யலாங்கிற ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது கஸ்டமர்ஸ் யாராவது வந்து எங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டியாக ட்ரெண்டியாக இல்லை புதுசாக ஒரு கான்செப்டில் கேக் எப்படி செய்யணுங்கிற மாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாடல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.